ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، الحمد لله. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு ஆயத்திற்கு விரிவுரையை பார்த்து வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், இவ்வுலகில் நம் எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும், நிறைய நன்மை செஞ்சிருப்போம், எக்கச்சக்கமான நன்மை செஞ்சிருப்போம். அந்த நன்மை எல்லாம் எப்பொழுது பரிபூர்ணமடையும்? இந்த நன்மை எல்லாம் எப்பொழுது பரிபூர்ணமடையும்? ஒரு தொழுதிருக்காரு, சக்காத்து கொடுத்திருக்காரு, கரெக்டா விடாம ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு, இப்படி எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்டவருடைய நன்மை எப்பொழுது முழுமை பெறும்? அதை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் போது ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீமுன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ, நீங்கள் எதை நேசிக்கின்றீர்களோ அதை நீங்கள் தான தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெறமாட்டீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். உங்களுடைய முன்ன எதை விரும்புதோ அதை செய்யணும், உங்களுக்கு எதோ பிடிக்குதோ அதை கொடுக்கணும். நம்மளுக்கு பிடிக்காத கொடுத்துட்டு நன்மை வரும்னு எதிர்பார்க்க கூடாது. அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், நீங்கள் எதையெல்லாம் மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுக்கின்றீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். நீங்க கொடுக்கிறதெல்லாம் அல்லாஹ் அறியும். நீங்க எதெல்லாம் கொடுக்கிறீங்களோ, உங்களுக்கு நல்லதை கொடுக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிக்காத கொடுக்கிறீங்களா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்பதாக இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதன், உலகில் ஒரு மனிதன் படைக்கப்படுகின்றான். படைக்கப்பட்டு அந்த மனிதன் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா காலம் எல்லாம் அவனுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வான், தன் மனசு சொல்றதுதான் செய்வான். அத்தா அம்மா பேச்ச கூட கேட்கறது கிடையாது. தன்னுடைய உள்ளம் எதை சொல்லுகிறதோ, தன்னுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதைத்தான் அந்த மனிதன் என்பவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவான். இப்போ அதுபோல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தனக்கு பிடிச்சதை ஒண்ணுதான் வாங்கி சாப்பிடுவான். நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம், நமக்கு பிடிச்சதான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த பிள்ளை சாப்பிடாது. அதான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சத நம்ம கடையில போய் ஏத்தா, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா நம்ம வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை சாப்பிடும். அது போலதான் நம்மிடத்துல ஒருவர் யாசகம் கேட்டு வந்தால், நம்மிடத்துல ஒருவர் தானம் தர்மம் கேட்டு வந்தால், நம்முடைய உள்ளம் எதை விரும்புமோ, நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, ஓ என்கிட்ட இந்த பொருள் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இந்த மனிதன் இவன்கிட்ட இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் தானம் தர்மமாக செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை இந்த ஆயத்தை உணர்த்தி காட்டுகிறது. உள்ளத்துக்கு பிடிச்ச விஷயத்தான் மற்றொரு உள்ளத்துக்கு விரும்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வார்த்தை தெளிவா கவனிக்கணும். இங்க உட்கார்ந்திருக்க சிறுவர்கள், வந்திருக்கின்ற பெண்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. உங்களினுடைய சகோதரனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற விஷயம் ஏதேனும் ஒன்று இருந்தால், சகோதரனுக்கு ஏதோ ஒன்று நீங்க கிஃப்டா கொடுக்கிறீங்க, அப்ப நீங்க எதை கொடுக்கணும் தெரியுமா? உங்களினுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ, எனக்கு இந்த பொருள் இருந்துச்சா நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி பொருள் எங்க அத்தா எனக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா?
அப்படிப்பட்ட பொருளை தான் ஒரு சகோதரனுக்கு நீ கிஃப்டா கொடுக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படியெல்லாம் சில விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகின்றது. சரி, இந்த ஆயத்து எதற்காக இறக்கப்பட்டது? அன்றைக்கு அரபு தீபகற்பத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அப்போ அவர்களுக்கு பைரஹா அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்கு. அப்போ யாருக்கு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பைரஹான்னு ஒரு தோட்டம். அந்த தோட்டம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தோட்டத்தை தொழுகிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த தோட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த தோட்டத்துல அவங்க மஸ்ஜித் நபவியை முன்னோக்கி அந்த தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதுல அந்த தோட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பிடிக்கும். அங்கு வந்து தண்ணீர் எல்லாம் நல்ல தண்ணீர் குடிச்சிட்டு தான் போவாங்க. இப்ப இப்படிப்பட்ட தோட்டம் இருக்கின்ற பொழுதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். அந்த டைமிங்ல இந்த ஆயத்து இருக்குது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். இந்த ஆயத்து இறங்குன உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சென்று கேட்டார்கள், என்ன அல்லாஹ்வினுடைய தூதரே, இப்படி ஒரு லன் தனாலுல் பிர்ர என்கின்ற ஆயத்து இறங்கி இருக்கிறதே உண்மையா என்று கேட்டாங்க. ஆமா, உண்மைதான். அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு பைரஹா என்கின்ற ஒரு தோட்டம் இருக்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் பிடிச்ச தோட்டம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச தோட்டம். எனக்கு என்னுடைய சொத்து பத்துகள்ல ரொம்ப பிடிச்ச தோட்டம் அந்த ஒரு தோட்டம் தான். சொத்து பத்துகள் எல்லாத்தையும் விட எனக்கு பிடிச்ச அந்த ஒரு தோட்டம் தான். அப்போ நான் அதை உங்களுக்கே நான் கொடுத்துடுறேன். யாரும் சொல்லலாம், தர்மமாக உங்களுக்கு கொடுத்துடுறேன். இதை வச்சு அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிடுவான்ல, அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை கொடுத்துருவான்னு சொல்றாங்க. உடனே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொன்னார்கள், பஹ் பஹ், தம்பி நிறுத்துப்பா, நிறுத்து, ஏன் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க, நிறுத்து. சொன்னார்கள், இத உங்களுடைய உறவினர்களுக்கு நீ கொடுத்துருன்னு சொன்னாங்க. இத அவன் பெருமான் எடுத்து வச்சுக்கல, வாங்கி பொதுமக்களுக்கு பிரிச்சு கொடுக்கல, இத உன்னுடைய உறவினர்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ தனக்கு பிடிக்கின்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு செலவு செய்வதற்கு சஹாபாக்கள் எல்லாம் முந்திக் கொண்டு ஓடினார்கள் பெருமானார் இடத்துல. அதுபோலதான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ அவங்ககிட்ட சைல் என்கின்ற ஒரு உயர்தர ஜாதி குதிரை, அன்றைக்கு ஜாதி குதிரைன்னு சொன்னா ஒரு எப்படி சொல்றோம், கோழிலே நாட்டு கோழி, அது ஒரு டிஃபரெண்டான வகைன்னு சொல்றாங்க. அதே போல ஒட்டகத்திலேயே ஜாதி ஒட்டகம்னு சொன்னா அது ஒரு பிராண்டான ஒட்டகம். இப்ப இப்படிப்பட்ட ஒட்டகம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது. உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை செவியுட்டு போய் நாயகத்தை சொல்றாங்க, நாயகமே, இதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், தர்மமா கொடுக்குறேன், கிஃப்டா கொடுக்குறேன், இதை வச்சுக்கங்க. இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஒட்டகத்தை வாங்கி அப்படியே உமையா பின் ஸைத்ட்ட கொடுத்துறாங்க. உமையா பின் ஸைத் யாரு? அந்த குதிரைக்கு அந்த குதிரை வச்சிருக்காருல, அவரோட மகன் தான் உமையா பின் ஸைத், அவனை கொடுத்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிறைய ஹதீதுகள் எல்லாம் தர்மத்தினுடைய விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகில் வாழுகின்ற பொழுதுல அவனுக்கு அத்தியாவசிய தேவை என்று பல இருக்கும். உடல், உடை, இருக்கின்ற இடம், இப்படி அதையும் தாண்டி பல விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு அத்தியாவசிய தேவை என்பது அவனுக்கு நிரம்பி இருக்கும். ஆனால் இந்த தர்மத்தினுடைய விஷயத்தில், இந்த தர்மம் செய்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் இப்படிதான் தர்மம் செய்யணும் என்கின்ற விஷயங்களில் இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளில் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலை கவனிக்கணுமா இல்லையா? இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, தனது குடும்பத்திற்குள்ளேயே அண்ணன் பணக்காரன், அக்கா பணக்காரரு, தம்பி கூட சுத்தி எல்லாம் பணக்காரருக்கு, அக்கா எல்லாம் பணக்காரருக்கு மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாச்சு. இப்படி குடும்பங்கள் எல்லாம் சுத்தி பணக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார குடும்பத்துக்குள்ளேயே பண பரிவர்த்தனை நடந்து கொண்டே இருக்கிறது. தர்ம ஜெயமா, எந்த தங்கச்சி மகன் கொடுப்பேன்,
நான் பணம் தர்மம் செய்யணுமா, என் அக்கா மகன் கொடுங்க. ஆனா இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள், ஒன்றுவிட்ட பணக்காரர்கள், எல்லாம் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? லா யகூனு தில்லத்தன் பைனல் அக்னியாய் மின்கும்னு சொல்றான். என்னன்னு தெரியுமா? உங்கள் செல்வம் என்பது செல்வந்தர்களுக்கு மத்தியில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். செல்வந்தர்கள் மத்தியில செல்வம் சொல்லக்கூடாது, மாறாக யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுக்கணும், ஊர்ல வாழ்ந்த பக்கீர்களுக்கு கொடுக்கணும். வாழ்ந்திருக்க மிஸ்கின்களை வீட்டுல வெள்ளி கிழமையெல்லாம் யாசகம் கேட்டு வருவார்களே, அப்படிப்பட்டவருக்கு கொடுக்கணும் என்கின்ற விஷயத்தை இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகிறது. பணக்காரனுக்கு கொடுத்து அது வேற, அது கொடுக்கூடாது. இப்படி தானம் தர்மம் யாருக்கு செய்ய வேண்டும், யார் யாருக்கு செய்யக்கூடாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக ஒரு உணர்த்தி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில ஜக்காத்தோ சதக்காயோ ஒரு ஆயத்தில் வச்சு சொல்லி காட்டுறான். இவங்க இந்த நபர்களுக்கு தான் ஜக்காத்து சதக்காவும் கொடுக்கணும்னு சொல்லி காட்டுறான். இப்ப அந்த ஆயத்துல யார் யாரெல்லாம் அடங்குறாங்கன்னு பார்த்தா, வழிபோக்கர்கள், இப்னு சபீல். இப்ப வழிபோக்கர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள். அந்த காலத்துல அரபு தீபகற்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஜக்காத்தை வசூலிக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஒரு சில நபர்கள் இருப்பார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு நியமித்து விட்டு போன கூட்டம். இப்ப அவங்களுக்கு ஜக்காத்தா சதக்கா கொடுக்கிறது, இந்த வாள் வைத்து போர்க்களத்துக்கு போவாங்கல, இப்படிப்பட்டவங்களுக்கு ஜக்காத்து சதக்கா கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் அந்த குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இப்ப இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் நம்ம எல்லாம் சதக்காவும் ஜக்காத்தும் கொடுக்கணும் என்று நமக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறது. இப்போ தர்மம் கொடுக்கிறோம், என்ன பலன் நமக்கு, என்ன பலன் யோசிக்கணுமா இல்லையா? இவ்வளவு நன்மை செய்கின்றோம், இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கிறோம், என்னுடைய சொத்துக்கள் எடுத்து கொடுக்கிறோம், என்ன நன்மை? ஓ, ஜக்காத்து தர்மம் கொடுப்பதின் மூலமாக நமக்கு சில ஆபாத்துகள் நம்மளை விட்டு தவிர்க்கப்படுதல் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு முசீபத்து நமக்கு நிகழப்போது தர்மம் கொடுத்தால் அந்த முசீபத்து நம்மை விட்டு நீங்கிவிடும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுறாங்க, இன்ன ஸதகாத்து துதுபிஉ கலப ரப், இன்ன ஸதகாத்து துதுபிஉ கலப ரப். உங்களுடைய இறைவன் இருக்கின்றானே, இறைவனுடைய கோபத்தை தணிக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் தானம் தர்மம் செய்தால். நம்ம ஏதோ தொழுகையில தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் சில சமயம் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் சதக்கா கொடுத்தால் அந்த இறைவனுடைய கோபம் என்பது தணிர்ந்து விடும் என்பதாக நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதனாலதான் நம்ம தொழுகை முடிஞ்சோடனே அஸ்தகுஃபிருல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னு தெரியுமா? நம்ம தொழுகையில நிற்போம், ஏதோ நம்முடைய சிந்தனைகள் மாறி போயிருக்கும், ஏதோ சில தவறுகள் தொழுகையில் நடந்திருக்கும். இப்படி இந்த அஸ்தகுஃபிருல்லாஹ் என்கின்ற பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலமாக, இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை கோருவதன் மூலமாக அந்த அல்லாஹ்வுடைய கோபம் என்பது நம்ம இடத்திலிருந்து தணிர்ந்து விடுகிறது. இதைத்தான் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்லிட்டு இரண்டாவது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், கெட்ட மரணங்களை விட்டு அந்த சதக்கா என்பது நம்மளை காப்பாற்றி விடும். இன்றைக்கு 60 வயசுல இன்றைக்கு இருக்கின்ற ஜெனரேஷன்ல 60, 70 அந்த அப்படிப்பட்ட ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கின்ற பெற்றோர்கள் 18 வயசுல பையன் பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. அந்த பைக்கை வாங்கி இந்த முசீபத்து என்ன வருது? மின்னல் வேகத்துல நீயா நானா போட்டி போட்டு போய் ஏதோ முக்குல முட்டி செத்துறோம். இப்ப இப்படியெல்லாம் இருந்தா எப்படி ஒருத்தனை 60க்கும் 70க்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய வயது வரம்பு 60க்கும் 70க்கும் மத்தியிலன்னு சொல்லிட்டு போனாங்க. வார்த்தை உண்மையாதான் இல்லையா? இப்போ இன்றைக்கு சில நபர்கள் எல்லாம் பார்ப்பது ஒரு 90 வயசுலாம் பார்த்தோம்னா அதெல்லாம் ஹைலைட்டான விஷயம். 90 வயசுல ஒரு ஆளை பார்த்தோம்னு வச்சுக்கலேன், அதெல்லாம் எப்படி சொல்றது, உலக அதிசயங்கள்ல பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அப்படிப்பட்ட இல்ல, கெட்ட மரணங்களை விட்டு நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் என்பது நம் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்தால் அது நடக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதற்குத்தான் பெரும் பெரும் மேன்மாக்கள் எல்லாம் ஒரு செயல் செய்வார்கள். ஊருக்கெல்லாம் கிட்ட ஊருக்கு போனாங்கன்னா, ஊருக்கு போக வேண்டியதை தேவை, ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஊருக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு 4 பேர் கூப்பிட்டு தர்மம் செஞ்சிருவாங்க. ஒரு 4 பேர் கூப்பிட்டு தர்மம் செஞ்சிருவாங்க. ஏன் நம்ம நினைக்கலாம், நம்ம பஸ்ல தானே போறோம், பாதுகாப்பா தானே போறோம், டிரைவர் வண்டியை மெதுவா தானே ஓட்டிட்டு போறாரு, நம்ம கார்ல தானே போறோம், சீட் பெல்ட் எல்லாம் போட்டிருக்கோமே, எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் வச்சிருக்கோமே நினைப்போம்.
பைக்ல தானே போறோம், ஹெல்மெட் போட்டிருக்கோம், ஜாக்கெட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கும் நினைப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது எப்படி இருக்காது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் மேன்மாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டினார்கள். நீங்கள் தர்மம் செய்வது என்பது உங்களுடைய கெட்ட மரணம் இருக்கிறதே அதனை தவிர்த்து விடும், அதனை அணைத்து விடும், அதை நீக்கி விடும் என்று சொல்றார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொரு ரிவாயத்துல, மற்றொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லி காட்டுகிறார்கள், வானம் பூமியினுடைய ஆபாத்துகளை விட்டு இந்த தர்மம் என்பது நீக்கிவிடும் என்பதாக சொன்னார்கள். வானம் பூமியினுடைய ஆபாத்துகள் சும்மாவா இன்னைக்கு செய்தி பேப்பர்ல படிக்கிறோமே, டக்குன்னு இரவு நேரத்துல ஒரு மழை வந்துச்சு, மழை வந்த நேரம் கரண்ட் கம்பி அந்து விழுந்திருக்கு, மறந்த எவனோ போய் காலை வச்சிருக்கான் வப்பாத்து. நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோமா இல்லையா? மின்னல் வெட்டுச்சு, மின்னல் வெட்டினதே பாக்குறோம், மழையில பட்டதான் மழையே எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் மிஸ் ஆகி நம்ம வீட்டு மேல பட்டிருந்தா நம்மளுடைய கதி என்ன இருக்கும்? இப்ப இப்படிப்பட்ட வானங்களில் இருந்து வருகின்ற எல்லா ஆபத்துகளை வெற்றியும் அல்லாஹ் காப்பாற்றுவான். எப்போ? நீங்கள் தர்மம் செய்தால், உங்களினுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதை நீங்கள் தர்மம் செய்தால், அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தருவானாங்க, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு தருவானாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி காமிச்சாங்க. தர்மத்தில் சிறந்த தர்மம் பெருமானார் சொன்னாங்க, தர்மத்தில் சிறந்த தர்மம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் போர்களில் வாளை எடுத்து வீசி மற்ற எதிரியை வெட்டி சாய்ப்பதை விட சிறந்த ஒன்று எது தெரியுமா? உங்களினுடைய மனைவிக்கு ஆசையாக ஒரு வாய் சோறு எடுத்து ஊட்டி விடுறது சொன்னாங்க. அதான் சிறந்த தர்மம்னு சொன்னாங்க. நீங்க எடுத்து கத்தி எடுத்து வீசி பெரியாங்க சகிதாங்க, அதை விட சிறந்தது எது? உங்களினுடைய மனைவிமார்களுக்கு எடுத்து ஒரு வாய் எடுத்து ஆசையா நீங்க ஊட்டி விட்டீங்கன்னு சொன்னா அது சிறந்த தர்மம்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எல்லாம் வழிகாட்டி இருக்காங்க பாருங்களேன், நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அடுத்து நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய வரிசையா அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி காட்டுறான். அடுத்து சொல்றா, ஆச்சில் குர்வா ஹக்கஹு, உங்களுடைய உறவினர்களுடைய உரிமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள் சொல்றான். உங்களுடைய உறவினர்களுடைய உரிமைகளை சரிவர நீங்கள் நிறைவேற்றுங்கள்னு சொல்றான். எந்த விஷயத்துல? எல்லா விஷயத்திலையும் தான். அவளுக்கு நீங்க ஹக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலும் எல்லா விஷயமும் அவங்களும் அடங்கிடும். அவங்களுக்கு தான தர்மமா எதுவாக இருந்தா அதோடய அடங்கிடும். ஒரு ஊர்ல நம்ம வசிக்கிறோம், ஊர்ல மிக ஏழ்மையாக ஒரு மனிதன் இருக்கின்றான். அவருடைய சுற்றுச்சூழலுக்கு, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு யார் பாதுகாப்பு? மிக வாழ்ந்த இமாம் ஹசன் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுற என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏழைகளை பராமரிப்பதே அந்த ஊரில் வாழுகின்ற செல்வந்தர்களுடைய கடமை என்று சொன்னார்கள். ஊர்ல பெரிய பணக்காரர் இருக்கான், ஊரில் லட்சமா சம்பாதிக்கிறான், ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கு எதுவும் செய்வதில்லை. தன்னுடைய ஊரில் வாழுகின்ற ஏழை மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை. இதையெல்லாம் செய்வது, அந்த ஏழை மக்களை அரவணைப்பது, உங்களுடைய குடும்பங்களை அரவணைப்பது எல்லாம் அந்த ஊரில் வாழுகின்ற அந்த செல்வந்தருடைய கடமை என்று சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அந்த ஊரே கஷ்டத்துல இருந்துச்சுன்னா, அந்த ஒட்டுமொத்தம் ஊர்ல கால்வாசி பேர் கஷ்டத்துல இருந்துச்சுன்னா, கொடுக்கிற ஜகாத்து தொகையை வச்சு சில நபர்கள்லாம் கொடுக்க முடியும். ஆனா சில நபர்கள் அந்த ஏழ்மையிலும் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை காப்பாற்றுவது அந்த ஊரில் இருக்கின்ற ஜமாத்தினுடைய கடமை என்று சொன்னார்கள். ஊரில் இருக்கின்ற ஜமாத்தார்களுடைய கடமை எது? அந்த ஊரில் கால்வாசி பேரோ நிறைய பேரோ அந்த ஏழ்மையாலோ பசியும் பட்டினியுமா கிடந்தா அவர்களை அரவணைப்பது. உங்களுடைய ஊருக்கு யாரேதும் தான தர்மம் கேட்டு உங்களுடைய ஜமாத்தார்களிடம் வந்தால் அவர்களுக்கும் உதவி செய்வது அந்த ஜமாத்தார்களுக்கு கடமை என்று சொன்னாங்க. எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு எல்லாம் வலியுறுத்திருக்கிறார்கள். இப்போ சூரத்துல் முத்தஸீர்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை பதிவு செய்யலாம். எப்படிப்பட்ட ஆயத்துன்னு பார்த்தா, சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பாவிகளை அப்படியே அல்லாஹ் வர்ணிச்சு கொண்டே வருகின்ற பொழுதுல அந்த பாவிகள் இடத்துல நீங்க ஏன் நரகத்துக்கு வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா, காலு நக்கும் மினல் முஸல்லீன்,
நாங்க தொழுகல, மேலும் நாங்க என்ன செய்யணும் தெரியுமா, நாங்க மிஸ்கின்கள் எங்க இடத்துல உணவு கேட்டு வந்தாங்க, யாசகம் கேட்டு வந்தாங்க, அவங்களுக்கு நான் உணவளிக்கலன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் தொழுகையும் துஆ கேட்பதும் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் அதை ஒருபோதும் கற்றுக் கொடுப்பதல்ல. உங்களுடைய தொழுகையை ஒருபோதும் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் செய்யணும். வெறும் 5 நேர தொழுகையை வச்சு, வெறும் துஆவை வச்சு நாம் எல்லாம் சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கு நடக்காத காரியம். அன்றைக்கு வேணும், இன்றைக்கு நடக்காத காரியம். ஏன்னு தெரியுமா, இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு 4 ரகாயத்து அந்த தொழுகையில நம்மளுக்கு நிம்மதி இருந்தாலும் நம்மளுக்கே தெரியல. தெரியுதா இல்லையா? நம்மளுக்கே தெரியல. அப்போ நம்ம இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை வைத்து இறைவனிடத்து நாம் எல்லாம் சுவனத்தை கேட்க வேண்டும். யாரெல்லாம் உன்னுடைய அடியார் என்னிடத்தில் இப்படி யாசகம் கேட்டு வந்தால் அவருக்கு உன்னின் மூலமாக நீ எனக்கு கொடுத்த ரூபாயிலிருந்து நான் உனக்கு கொடுத்து அனுப்பினேன் என்று இறைவனிடத்தில் துவா கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நசீபெல்லாம் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்போ இப்படி முத்தசீர சூறால அல்லாஹ் இப்படியே வர்ணிச்சு கொண்டே வருகின்ற பொழுது அந்த பாவி இடத்துல கேட்கும் போது அந்த பாவி சொல்வார்கள், நாங்க தொழுகல, மேலும் எங்க இடத்துல யாசகம் கேட்டு வந்த யாசங்களுக்கு நாங்க உணவளிக்கல என்று சொன்னாங்க. அப்போ தொழுகு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவருக்கு உதவி செய்வது மறு ஒரு பக்கமா இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஆயத்தின் மூலம் ஒரு தொழுக ஒரு பக்கம், அது கடமைகளில் ஒன்று. இந்த யாசகம் என்பது நம்முடைய நஃபீல்களில் ஒன்று. அதையும் செய்யணும்னு இந்த ஆயத்தை நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துலயும் ஒரு நன்றாக ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லி காட்டினார்கள், வல்லா யர்ஹமுன் நாஸ வ யர்ஹமுன்னா, நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு, உங்கள் ஊரில் வசிக்கின்ற மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டாத வரை அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்ல ஒரு ஏழை இருக்கிறாரா, அந்த ஏழையை நீ கண்ணூர் காணாம போனா அல்லாஹ் உங்கள் விஷயத்துல அப்படிதான் இருப்பான். அந்த ஏழையை நம்ம அரவணைக்கு நம்மகிட்ட வீட்டுல கொண்டு போய் சாப்பாடெல்லாம் போட முடியல, நான் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா இருக்கா, நம்ம இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகணும். இப்படி கொடுத்துட்டு போவோம். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு முழுக்க முழுக்க கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்றுதான் உங்களுடைய குடும்பங்களில் யாரையும் இவ்வாறு இருந்தால் உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டாத வரை அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்ட மாட்டான். பெருமானார் சொன்ன வார்த்தை. இப்போ ஒருவனிடத்தில் தனக்கு தேவைக்கு போக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ, தனக்கு தேவைக்கு போக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்தால்தான் நீங்கள் நற்செயலுக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அது பரிபூர்ணமாகும். நமக்கு பல சொத்து பத்துகள் இருக்கு, நமக்கு தேவையை விட அதிகமா இருக்கு, நமக்கு தேவையை விட அதிகமா இருக்கு. ஜக்காத்து கொடுக்க அதெல்லாம் முடிச்சு அதையும் விட நம்மகிட்ட அதிகமா இருக்கு. இப்போ பல விஷயங்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஊர் சைட்லாம் ஒரு வழக்கம் இருக்கும், உங்களுடைய ஊர் சைட்ல வழக்கம் இருக்கும். என்னன்னு பார்த்தா, வீட்டுல ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சுன்னா உடனே இனிப்பு சோறு கிண்டி பக்கத்து வீடு கொடுத்துரும், மேல் வீடு கீழே எல்லா வீடும் கொடுத்துரும். இந்த ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஒரு சைடுமே இல்லை. வீட்டுல பாம்பு வரும், அசம்பாவிதம் தானே, வீட்டுல பாம்பு வந்துச்சுன்னா அசம்பாவிதம் இல்லைன்னு எங்க அம்மா என்ன செய்வாங்க, அதை அடிச்சு தூரத்துக்கு போட்டு மறுநாள் காலைல இனிப்பு சோறு கிண்டி பக்கத்து வீட்டுலாம் கொடுப்பாங்க. ஒரு தர்மம் தானே. அல்லாஹ் அதன் மூலயமா அந்த ஆபாத்துகள் நீக்குவானா இல்லையா? அன்றைய காலத்தினுடைய சிந்தனை, எங்க வீட்டில் இருந்த சிந்தனை. அப்போ இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது. ஏன்னு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காததின் காரணமாகத்தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் காரணம் இருந்தால், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் உங்களுடைய பெண்கள் அடுத்த வீட்டுக்கு செல்லும் போது இந்த விஷயங்களை கவனிச்சு செஞ்சிருக்கும். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சரிவர கற்றுக் கொடுத்திருந்தால், அல்லது உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால், அவனிடத்தில் வரக்கூடிய அந்த மனைவி என்பன் அவனுக்கு இவன் கற்றுக் கொடுத்திருப்பான், அவளுக்கு இவன் கற்றுக் கொடுத்திருப்பான். நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்காத சற்று பொதுபோக்காக இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நற்செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ ஆரம்பத்துல சில ஹதீதுகள் எல்லாம் இந்த லந்தனால் என்கின்ற ஆயத்து எதற்காக இறக்கப்பட்டது என்று நாம எல்லாம் பார்த்திருப்போம். அல்ல சில ஹதீதுகள் எல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ அப்படிப்பட்ட ஹதீதுகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக என்ன செய்தார்கள், அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோட்டத்தை கொடுத்தார்கள். உடனே பெருமானார் சொன்ன வார்த்தை, இதை நீங்கள் உறவினருக்கு கொடு என்று சொன்னார்கள்.
உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜாதி குதிரையை கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொழுது அதை வாங்கி அப்படியே தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவருடைய சொந்தத்துக்கே கொடுத்து விட்டார்கள். கேட்டதுக்கு நான் தர்மம் செய்யணும் ஒரு என்ன இருந்துச்சு நான் செஞ்சுட்டேன்னாங்க. அப்போ பெருமானார் இறுதியாக அந்த தர்மத்திற்கு அப்பதான் இறுதியாக செய்த ஒரு செயல் என்னவென்று தெரியுமா? எவ்வளவு ஒரு பெரிய தர்மமாக இருந்தாலும் உங்களினுடைய சொந்த பந்தங்களுக்கு செய்யுங்கள் என்கின்ற விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரிய வருகிறது. இவ்வளவு பெரிய சதகா செய்யுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருங்க, அவங்க குடும்பத்துக்கு பாருங்க என்று சொன்னாங்க. நாயகம் சொன்னாங்க, நீங்கள் இரத்த பந்த விஷயங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு தெளிவாக பல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒன்று என்னவென்று தெரியுமா? உங்களுக்கு சதக்கா செய்யணும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய இரத்த பந்தங்கள்ல சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சதக்கா செய்யுங்கள், உங்களுக்கு 2 கூலின்னு சொன்னாங்க நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு தெரியுமா? சதக்கா கொடுத்ததுக்கு ஒரு கூலி, உங்கள் இரத்த பந்த உறவுகளுக்கு சேர்த்து இணக்கமா இருந்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு கூலி, ஆக மொத்தம் 2 கூலி இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இப்படி இரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் எண்ணம் இருக்கா, சதக்கா கொடுக்கணும் எண்ணம் இருக்கா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிங்கள், பிறகு உங்களுடைய குடும்பங்கள் இருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் வந்து கேட்கிறார், யார ரசூலல்லாஹ் எனக்கு தர்மம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு செய்ய அப்படி சொல்றாங்களா? அன்பிகு அலா நஃப்ஸிக், ஃபர்ஸ்ட் உனக்கு நீ சரியா இருக்கான்னு பாத்துக்கப்பான்னாங்க. ஃபர்ஸ்ட் நீ சரியா இருக்கணும், நீ உன் தேவைக்கே இல்லாம மற்றவங்க கொடுத்து செஞ்சா அது என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நீ கரெக்டா இருக்கியா, உன்னுடைய உணவு உடை கரெக்டா இருக்கா, உன்னுடைய சாப்பாடுகள் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதற்கு ஃபர்ஸ்ட் செலவழின்னு சொன்னாங்க. சரி யாரும் சொல்ல அதற்கு எனக்கு கரெக்டா இருக்கு, 2வது நான் எதுக்கு செலவழிக்கன்னு கேட்டாங்க. உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பிகு அலா வலதிக், உன்னுடைய குழந்தைகளுக்கு செலவழிப்பா, நீ நல்லா இருக்கியா ஓகே, அடுத்து உன் குழந்தைகளுக்கு செலவழினாங்க. உன் குழந்தைகள் உடை உடுப்பு அதுக்கு வாங்கி கொடு, உன் குழந்தைகள் நல்லா திங்கிற மாட்டா கேட்குதா அதற்கு வாங்கி கொடு. அடுத்து 3வது கேட்டாங்க, யார சொல்லலாம் ரைட்டு ஓகே இது எனக்கு ஓகே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அடுத்து நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அடுத்து சொன்னாங்களா, அன்பிகு அலா அஹ்லிக், உன்னுடைய குடும்பங்களுக்கு நீ செலவு செய், உன்னுடைய ஃபர்ஸ்ட் நீ நல்லா இரு, அடுத்து உன் குழந்தை, அடுத்து உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை செஞ்சா ஓகே. சரி அடுத்து சொன்ன சகாபி, யார ரசூலல்லாஹ் என் குடும்பம் நல்லா இருக்கு, என் குழந்தை நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன், அடுத்து என்ன செய்யன்னு கேட்டாங்க. உடனே அந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பிகு அலா ஹாதிமிக்னு சொன்னாங்க. உன்னுடைய அடிமைகள் இருக்கிறாங்களே, ஹாதிம்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க செலவு செய்யன்னு சொன்னாங்க. அன்றைக்கெல்லாம் அடிமையினுடைய வழக்கம் இருந்துச்சு, வீட்டுக்கு 2 அடிமை அந்த மாதிரி கணக்குல வச்சிருப்பாங்க. நீ நல்லா இருந்தா ஓகே, உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா வச்சுக்கோ, நீ நல்லா இருக்க ஓகே, உன் சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தா நீ நல்லா இருந்த மாதிரி தானப்பா, ஓகே உன்னை சுற்றி இருக்க நல்லா வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் ஓகே இந்த 4 விஷயம் தான் கரெக்டா இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஓகே. அடுத்து சொன்னாங்க, அடுத்து அந்த ஆலம், உனக்கு யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறாயோ, நீ யார் யாரெல்லாம் உனக்கு நெருக்கமாக நீ வச்சிருக்கிற அவங்களுக்கு நீ கொடுப்பான்னாங்க, அவங்களுக்கு நீ கொடுப்பான்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் உன்னுடைய தேவை, அடுத்து உன்னுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய தேவை, அடுத்து உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவை, அடுத்து உன்னை சுற்றி இருக்கிற சாதிகளுடைய அடிமைகள், உன்னை சுற்றி இருப்பவருடைய தேவையை நீ தானம் அவங்களுக்கு நீ செய். அடுத்து உனக்கு தானம் செய்யணும்னு என்ன இருந்துச்சுன்னா அடுத்து நீ உனக்கு செய்யணும் ஒரு எண்ணம் இருக்குல்ல, உன்னுடைய உள்ளத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு நீ செய்யப்பான்னு சொன்னாங்க. நீ அறிந்தவர்களுக்கு நீ செய்யும் சொன்னாங்க நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் நல்லா தெளிவா புரிய வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்துக்கணும், நம்ம எல்லா விஷயம் நம்ம கரெக்டா இருந்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற நம்மளுக்கும். தனக்கே இங்க ஜோருக்கு வழியில நீ மற்றவருக்கு தானம் தரம் செய்ய வழியா, ஃபர்ஸ்ட் உனக்கு எல்லா வழியும் நீ ரூட்டை கிளியர் பண்ணிக்கோ, அடுத்த மற்றவருக்கு நீ ரூட்டை உருவாக்குன்னு சொன்னாங்க. பல ஹதீசுகளில் இதெல்லாம் நமக்கு நிரூபணமாகவும் கிடைக்கப்படுகிறது. இப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தையில இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னவென்று தெரியுமா? ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரனை போன்று சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான், அவனுடைய ஒருவன் இவனுடைய விஷயத்தில் அநீதம் இழைக்க மாட்டான், அவன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இவனை கைவிட மாட்டான்னு சொன்னாங்க. எல்லா முஸ்லிம்களும் மனிதாபிமானம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அடிப்படையில் எடுத்து பார்த்தால் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருமே நமக்கெல்லாம் ஒரு வகையில் என்ன செய்யறாங்க, சகோதரன் முறை. அதுக்குத்தான் பலஸ்தீன போர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதுகள் கூட
நம்மளால் உதவி செய்ய முடியாட்டிலும் கூட, நம்மளால் பொருள் கொடுத்து உதவி செய்ய முடியாட்டிலும் கூட, நம்மளால் ஒவ்வொரு ஜும்ஆக்களுடைய மேடையிலும் ஒவ்வொரு துஆவிலும் அந்த பலஸ்தீன முஸ்லிம்கள் நாம் எல்லாம் சேர்த்துக் கொண்டோம். ஏன்? நாங்கள் எங்களுடைய ரத்த வந்த நாங்கள் 2 பேரும் ஒன்னா பிறக்காதான் ஒரே ஒரு விஷயம் கட்டாவது. மித்தபடி நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு வழியில் வந்தவர் தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழியில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம். நீயும் என்னுடைய சகோதரன் தான் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். உண்மையா இல்லையா? அப்போ எந்த ஒரு விஷயமாக யாராக இருந்தாலும், உன்னுடைய கண்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் துன்பத்தாலும், அவன் ஏழையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எல்லோரையும் சகோதர சகோதரிகளா பார்க்கணும். அது முக்கியம். அதே உங்க கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ ரொம்ப வறுமையில வாடி அடிமட்டத்துல இருக்கிறான், நீ பணக்காரன், பார்த்து சும்மா இருப்போமா? செலவு செய்யத்தானே செய்வோம். அவனுக்காண்டி இந்தடா ஏதோ அப்ப கூட சண்டையாக இருந்தான், நம்முடைய மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு, நம்முடைய உள்ளமும் ஒண்ணு இருக்குல்ல, அந்த உள்ளத்துக்காண்டி எடுத்து ஏதோ கொஞ்சமா அவன் கொடுக்கும். யாரும் இல்லை, டே நீ கொடுத்ததாக சொல்லி கொடுத்துக்கா அவன் சொல்லி கொடுத்துக்கோமா இல்லையா? அதுபோல்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லீமை பார்த்தாலும், இந்த ஜும்ஆக்கெல்லாம் வருவாங்க, வெளியே ஆளுநர் வருவாங்களே, அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களுடைய சகோதரனை போன்று நீங்க நினைங்கள், உங்களுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றுவான். இவருக்கு தர்மம் செய்யணுமா, செஞ்சுதான் ஆகணுமா? அது இல்ல, இவை சகோதரன் நபிகள் சொன்னாங்க, ஒவ்வொருவரும் சகோதரனை போன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சகோதரன் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுடைய கைகள் உங்களுடைய பாக்கெட்டில் எடுத்து அவர்களுக்கு போடும். இப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நபிகள் சொல்லியிருக்கார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வார்த்தையை சொன்னார்கள். என்னன்னு தெரியுமா? நல்ல விஷயங்கள் என்றால் என்ன? அதுக்கு அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, கைதிகளை விடுதலை செய்வதுன்னு சொன்னாங்க. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள், நோயாளியை விசாரிக்கிறதை விட கைதிகளை விடுதலை செய்வதை விட, அவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, ஏழைகளுக்கு உணவளிப்பதே, தானம் தர்மம் செய்வதை, உணவளிப்பதே, மற்றவர்களை பார்த்தால் உணவளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் மிக குறைந்து கொண்டே வருகிறது. முன்னே ஒரு காலம் இருந்தது, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல, ஏதோ ஒரு யாசகம் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை ஆனா அந்த ஜும்மா நடக்கிறதுக்கு, இந்த ஜும்மா தொழுக முடியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கேட்டு வராங்க, எனக்கு எதாவது கொடுக்குமா, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வீட்டிற்கு அழைத்து உணவளித்த சமூகம் நம்முடைய சமூகம். ஏதோ பல மதத்தவர்கள் வீட்டினுடைய வாசப்படியை மிதித்தால் அந்த இடத்தில் பினாயிலை ஊற்றி கழுவுன வேறு மதம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மதம் என்னவென்று தெரியுமா? யார் நம்மிடத்துல ஒரு தானம் தர்மம் கேட்டு வந்தாலும், நம்மிடத்தில் ஒரு யாசகம் கேட்டு வந்தாலும், அவரை அழைத்து நம்மளுடைய தட்டில் ஒரு சோறு அவனுக்கு போட்டு கொடுக்கின்ற வழக்கமும் நம்முடைய சமூகத்தில் இருந்தது. ஆனா இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலை எப்படி மாறிது? அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. யாரே இருந்தாலும் இப்படி துரத்தி அடிச்சிடணும், துரத்தி தள்ளி விட்டுறோம். இதான் நம்மளுடைய நிலைமை. இப்போ இதையெல்லாம் இன்றைக்கு சமூகங்கள், பிள்ளைகளாகிய தாய்மார்களாகிய நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை எல்லாம் குர்ஆன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே இல்லை என்றாலும் இருக்கு என்று சொல்லி மற்றவர்கள் முகத்தில் புன்னகை கண்டவர்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்களும் அவர்கள் தோழர்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் காண வேண்டும். அவர்களுடைய தோழர்களும் அப்படிதான் இருந்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதன் யாசகம் கேட்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்களேன்னு கேட்டு வராரு. உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் வீட்டுல போயிட்டு கேட்டு வர சொல்றாங்க. போப்பா பிலாலே, போய் கேட்டு வா என்று சொல்றாங்க. எல்லா மனைவிமாரும் ஒரே வருது, யா ரசூலல்லாஹ், தண்ணியை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தண்ணியை தவிர்த்து நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ உடனே அந்த கூட்டத்துல இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய உணவை இன்றைக்கு உணவளிப்பவர் யாருன்னு கேட்டாங்க. உடனே ஒரு சஹாபி கையை தூக்கினார்கள். யார சொல்லலாம், இன்னைக்கு நான் இவருக்கு உணவு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அந்த மனிதரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க.
வீட்டுக்கு அழைச்சிட்டு போன உடனே அந்த அந்த சஹாபி தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறார்கள், இந்தம்மா ஏதாவது உணவு இருக்கா? நபிசல்லா அலிசா ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு உணவு கொடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்கம்மா, இருக்கா? அவங்க சொன்னாங்களா, எங்க பிள்ளைங்களுக்கு உணவை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லைங்கன்னு சொன்னாங்க. பிள்ளைங்களுக்கு மட்டும்தாங்க உணவு இருக்கு, வேறு எதுவுமே இல்லைங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீ பிள்ளைய தூங்க வச்சிரு, பிள்ளைங்கள தூங்க வச்சிரு, நம்ம சாப்பிட்ற மாதிரி அவங்களோட சாப்பிட்ற மாதிரி உட்காரணும், உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவோம், உடனே நம்ம சாப்பிட்ட மாதிரி கணக்கு வந்துடும், அப்படியே அவங்க சாப்பிட்டு எச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும், தனக்கு உணவு இல்லை, தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு இல்லை, ஆனால் அவர்கள் செய்த பெருமிதம் என்னவென்று தெரியுமா? என்னக்கே உணவில்லை என்று சொன்னாலும் என்னை சுற்றி வருகின்ற என்னுடன் இருக்கின்ற நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த ஒரு நபரை நான் சந்தோஷப்படுத்தி அனுப்புவேன். ஏன்னு தெரியுமா? என் அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் சரிபராமல் இருப்பான். உடனே அந்த விஷயம் என்பது நிகழ்ந்து முடிகிறது. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில அவங்க வந்து கேட்கிறாங்களாம், என்னப்பா செஞ்சீங்க? மனிதன் நீங்க என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் உங்களுடைய விஷயத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறானப்பா, அப்படி நீங்க என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டாங்களா. உங்களை பத்தி ஆயத்தி இறங்கி இருக்குமான்னு சொன்னாங்க. இப்ப என்ன யாராவது என்ன விஷயம் எப்படி சொல்றீங்க? அப்போ அந்த ஆயத்தி என்னன்னு பார்த்தா அல்லாஹ் சூரத்துல ஹஷர்ல சொல்றான், உங்களுக்கு தேவைகள் இருந்த பொழுதும் மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களே என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விடுறான். அப்போ மற்றவர்கள் தேவைகள் இருந்தவர்கள், மற்றவர்கள் பல விஷயங்கள் செய்திருந்தால் நமக்கே உணவு இல்லை, அந்த மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாம், நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவ வேண்டும் என்பதாக நம்முடைய உரிமைகளுக்கு மற்றவர்களுடைய உரிமையை முன்னிறுத்த வேண்டும் என்று இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் விளங்க வருது. நமக்கு ஒரு தேவையை விட மற்றவர்கள் தேவையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே கூலியை கேட்பது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆனால் அந்த மனம் யாருக்கு வராது? அதான் கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் சுயநலம், இந்த காலம் எல்லாம் சுயநலம். எல்லாம் நான் வாழ்ந்தா போதும், என்னுடைய குடும்பம் வாழ்ந்தா போதும், வேற யாரும் வாழ தேவையில்லை. எல்லாம் சுயநல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த உலகம் என்பது ஒரு சுயநலமான உலகம். எப்படி என்று தெரியுமா? என் குடும்பம் வாழ்ந்தா போதும். ஒரு பணக்காரனுடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், ஏன் வேற யாரும் வாழ தேவையில்ல, போதுமானது. அதே நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய சிந்தனையும் அதே கொண்டுதான். நமக்கே வழி இல்லை, நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும். இப்போ நம்முடைய தேவைகளை விட நமக்கு அண்டை விட்ட நம்ம தேவையை விட மற்றவர்களுடைய தேவையை முன்னிறுத்த வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஒரு யாசகம் கேட்கிற ஒருத்தர் வர்றாரு, ஆனால் அவருக்கு நம்ம என்ன சொல்லி அனுப்புறோம்? வீட்டுல ஆளே இருந்தாலும் எங்க வீட்டுல ஆள் இல்லை, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறோம். நடக்குதா இல்லையா? எல்லார் வீட்லயும் நடக்குதுன்னு சொல்ல யாராலும் என் வீட்டுல நடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு யாசகம் கேட்டு வருகிறார், இங்க வீட்டுல ஆள் இருப்போம், உள்ளுக்கு இருப்போம். சின்ன பையனை விட்டு, தம்பி நீ போப்பா வீட்டுல ஆளுன்னு சொல்லி அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அனுப்போம். இதைத்தான் உன் பிள்ளையும் கற்றுக் கொடுக்கும். உன் பேர பிள்ளை வருவாங்களே, அதேதான் உன் பிள்ளையும் கற்றுக் கொடுப்பான். உன் பிள்ளை வீட்டுல போய் ஒழிச்சுக்கிட்டு, மவனே வீட்டுல ஆளுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறா. ஏன் ஒரு 5 ரூபா காசு கொடுப்பதற்கு நம்மளால முடியாதா? அல்ல நமக்கு அந்த சொத்து வசதியை நல்லா கொடுத்திருக்கானா இல்லையா? இப்போ இதைத்தான் உன் பிள்ளையும் கற்றுக் கொடுக்கும். நாளை உன்னுடைய பேர பிள்ளைக்கும் உன் பிள்ளை இதைத்தான் கற்றுக் கொடுப்பான். நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ நாளைக்கு அதுதான் மரமாக வந்து நிற்கும். நீங்க நெல்லு விதைச்சா நெல்லு, கம்பு விதைச்சா கம்பு. நீங்க எதை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதுதான் வரும். அரபு கவிதை ஒன்று எழுதுவார்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளம் என்பது வெள்ளை பேப்பர் மாதிரி, வெள்ளை பேப்பரை போன்று, அதுல நீங்க எதை எழுதுறீங்களோ அதுதான் அது வெளிப்படும்னு சொன்னாங்க. கவிதை நல்லா சிந்திக்கிறோம். உங்களுடைய சிறு பிள்ளைகளுடைய உள்ளம் என்பது பேப்பர், வெள்ளை காகிதத்தை போன்று. அந்த காகிதத்துல நீங்க எதை எழுதுறீங்களோ அதுதான் வெளிப்படும்னு சொன்னாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த வயது நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதுதான் அவன் பெரிய ஆளாக வேண்டி வரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாற்றில் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. யார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அத்தா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அத்தா. அப்ப
அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய உற்ற நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறான், என்ன யாக்கூபு? ஏன்னா அப்ப அந்த டைமிங்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரெண்டு மகனும் தன்னை விட்டு எங்கிட்ட போயிட்டாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு எல்லாம் கிடையாது, கூனி குறுகி இருக்கிற கண் பார்வை போயிடுச்சு. உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய நண்பர் கேட்டாரா, என்ன யாக்கூபு, என்ன இவ்வளவு சோர்த்துட்டீங்க, என்னாச்சு? அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்களாம், எங்க என் ரெண்டு மகன்களும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய ரெண்டு மகன்களும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால என் கண் பார்வை போயிருச்சு, கண் பார்வை போனவொடனே என் உடல் எல்லாம் கூனி குறுகி போயிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த விஷயத்த கேட்டு சில நேரங்கள் சில காலங்கள் கழித்து ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து கேட்கிறார்கள், என்ன யாக்கூபே, ஏன் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மற்ற அடியான்கிட்ட போய் முறையிடுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தேவைகள் எல்லாம் மற்றவர்கள்ட்ட போய் முறையிடுறீங்கன்னு கேட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்களா, அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன், ஆனால் முறையிடுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய இறைவனிடத்துலதான் இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னார்களாம், இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்து சொல்றான், யாக்கூபே, நீங்க இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுட்டீங்க, கண் பார்வை இல்லாம நீங்க போயிட்டீங்க, நீங்க கூனி குறுக்கி போயிட்டீங்க, சரி ரைட் ஓகே, உங்களுடைய பிள்ளைகளை நான் தந்துடுறேன், உங்களை விட்டு சென்ற இரு பிள்ளைகளை நான் உங்களுக்கு கொடுத்துறேன், அவர்கள் செத்தே போயிருந்தா அவங்களை உயிர் போச்சு நான் கொடுத்துறேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க, நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, எப்படி அந்த இரு பிள்ளைகள் காணாம போனாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய இரு பிள்ளைகள் காணாம போனாங்க. இந்த படிக்கின்ற அரபு பாடங்கள் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் நன்கு கவனிக்க வேண்டும். எப்படி எதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய இரு மகனாரும் காணாம போனா கவனிக்கணும். ஏன்னா இதை வச்சுதான் வரலாறே வரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மகனை காணாம போன வச்சுதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்றே உருவாக்கப்படும். இப்ப எப்படி காணாம போனாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இரு மகன்களும்? இப்போ உடனே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்களாம், சொன்னானா, நீங்க ஒரு நாள் கூட்டமா சேர்ந்து ஒரு ஆட்டை எடுத்தீங்க, கூட்டமா சேர்ந்து ஒரு ஆட்டை அறுத்தீங்க. ஆட்டை அறுத்த பொழுதே உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு ஏழை இருந்தார், ஒரு மிஸ்கின் இருந்தார். அவர் கேட்டார், எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்டாரு. நீங்க ஆட்டை அறுத்துக்கிட்டே அவர் கேட்கிறத நீங்க மறந்து விட்டுட்டீங்க. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், உங்களுடைய இரு பிள்ளைகளையும் உங்களை விட்டு பிரிச்சு உங்களுக்கு நான் சோதனை கொடுத்தேன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். எப்படி இதெல்லாம் எங்க வந்த பிரச்சனை? தர்ம செயல மிஸ்கின் கேட்டு வந்த ஏழைகளுக்கு கொடுக்கல, அதனால வந்த வினை. அப்போ அதனால அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், சரி உங்களோட ரெண்டு மகனை நான் கொடுத்துறேன், அவர் எப்படி இருந்தாலும் மரணித்தே போயிருந்தால் உயிர் பச்சு நான் கொடுத்துடுறேன், இப்ப எனக்கு நீங்க ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். என்ன யாராவது என்ன யாரெல்லாம் சொல்லி யாரெல்லாம் கேட்டாங்க. சொன்னாங்களா, நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்த கஃபாரா என்ன பாத்தீங்களா, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குத்தான் வரும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களில் பல தவறுகள் இருக்கும். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, மனைவியை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அது மனைவியை சொல்றதை விட நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிடணும். ஏதோ ஒரு ஹஜ்ஜுக்கு போறோம், அங்க பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு ஹராம் கிடையாது, அத்தர் தைக்க கூடாது, அத்தர் தைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த அத்தர் தேசம், இது ஒரு பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல வருவதெல்லாம் என்ன, ஒரு 3 கஃபாரா பரிகாரம், ஒரு 3 பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த ஹஜ் என்பது முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 பரிகாரம் சொல்லுவாங்க. 1 ஏதோ ஒரு பிராணியை பலியிடுறது, 2 3 என்ன சொன்னாங்க, இது தொடர்ந்து நோன்பு வைப்பது, ஒரு 6 மாசத்துக்கு நோன்பு, ஒரு 2 மாசத்துக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது ஒரு விஷயம் என்னன்னா, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியனுடைய கஃபாரா பரிகாரங்களில் எல்லா பரிகாரத்திலும் இந்த 3 பரிகாரம் மெயினான பரிகாரம். பல பரிகாரம் சொல்லுவாங்க, அந்த 3 பரிகாரங்களில் 2வதான பரிகாரம் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதுன்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாமிய ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களையும் இதுதான் அடக்கி இருக்கிறது. கஃபாரா கொடுக்கணும், ஒரு பரிகாரம் செய்யணும், அவன் செய்ய வேண்டிய விஷயங்கள். நோன்பு வைக்க முடியுமா கேட்டா கொஞ்சம் முடியும், கொஞ்ச காலத்துக்கு முடியாது. வயோதிகங்கள் தப்பு செஞ்சு என்ன செய்வாங்க, நோன்பு வைக்க முடியாது. அப்போ அது போல ஏழைகளுக்கு உணவளிப்பது ஈஸி, ஏழைகளுக்கு உணவளிப்பது ஈஸி. 7-2 பேரை கொண்டு சாப்பாடு போட்டா முடிஞ்சு. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலை கவனிச்சு எல்லாத்தையும் பேசணும். இன்றைக்கு சூழ்நிலை அது கிடையாது. வீட்டுக்கு ஏழைகள் இருந்தா யாருன்னு மதிக்கிறான்,
வீட்டுல ஆளு இல்லைன்னு சொல்லி அமுச்சு விடுறோம். இப்ப எப்படிப்பட்ட வாழ்ந்த சமூகம் நம்முடைய சமூகம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காண்டி மக்கமா நகர்ல இருந்து மதீனா நகருக்கு செல்கிறார்கள். மதீனா நகருக்கு மக்கமா நகருக்கு சென்றவர்கள் எல்லாம் உடமையை இழந்தவர்கள், சொத்து செல்வங்களை இழந்தவர்கள், மனைவி மக்களை இழந்தவர்கள், யாரென்றே தெரியாத ஒரு கூட்ட, யாரு எதுனே தெரியாத, கொடுக்கல் வாங்கல் இல்லாத மதீனா நகருக்கு செல்கிறோம். அப்போ அங்கு சென்ற பொழுது நபி பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை என்று தெரியுமா? உங்களுடைய வந்திருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரனை போன்று, வந்திருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரை போன்று மதீனவாசியாக நீங்கள் உங்களுடைய சொத்துக்கள் பலதை பங்கிட்டுக் கொடுங்கள்னு சொன்னாங்க. இப்ப இப்படிப்பட்ட சமூகத்தில் வந்தவர்கள் நாம் எல்லாம். இப்போ நம்மளுடைய சமூகம் இன்றைக்கு நிலை எப்படி மாறிருக்கு கவனிக்கணும். நம்முடைய சமூகத்தின் நிலை எப்படி இன்றைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். நம்முடைய சமூகத்தின் நிலை ஒட்டுமொத்தமாக டோட்டல் சேஞ்ச். நபி பெருமான் எதை கற்றுக் கொடுத்தார்களோ, எதை செய்ய சொன்னார்கள் செய்வதில்லை, எதை செய்ய வேணாம்னு சொன்னாங்களோ அதை நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அது போன்றுதான் பலஸ்தீன போரில் கூட பலஸ்தீன மக்கள் இஸ்ரேல்ல போய் மாட்டிக்கிடுவாங்க. அவர்களை அடித்து சித்திரவதைப்படுத்தி கொன்றுவார்கள். ஆனால் அதே இஸ்ரேலிய மக்கள் தன்னுடைய பலஸ்தீனுக்கு வந்தால் அவர்களை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அவர்களை பாதுகாத்து அதே இஸ்ரேலுடன் ஒப்படைப்பார்கள். யார்? எந்த சமூகத்தில் வந்தவர்கள்? நம்முடைய நாயகத்தின் வழியை பின்பற்றி வந்தவர்கள். யார்? இன்றைக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலினுடைய களத்தில எப்படி பிணைக்கைதிகளால் பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் பிடித்து அடிக்கல, திட்டல, எதுவுமே செய்யல, பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார்கள். நீங்கள் கற்ற உங்களில் யார் கல்வியாளர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் கல்வி இல்லாதவர்களுக்கு சிலவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கணும். இந்த வழிமுறையை தான் நம்முடைய பலஸ்தீன மக்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய மக்கள் யாரேனும் இந்த பலஸ்தீனுக்குள் வந்தால் உங்களை நாங்கள் அடிக்க மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஏனென்று சொன்னா நீயும் ஒரு மனுஷனா நானும் ஒரு மனுஷனா, உனக்கு அடிச்சால் வலிக்கும் எனக்கு அடிச்சால் வலிக்கும், தேவையில்ல, நீ இஸ்ரேலுக்கே போன அமைச்சு வச்சாங்க. இந்த சமூகத்தில் வந்தவர்கள் நாம் எல்லாம், இந்த வழிமுறையில் வந்தவர்கள் நாம் எல்லாம். ஓ அடுத்து அல்லாஹ் ஜல்லஷான வத்தாலா இப்படி கொடுக்கணும்னா சொன்னான். அடுத்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சூரத்துல் பக்ரால இப்படி சொல்லி காட்டுங்கன்னா, வலா யதயம்மமுல் ஹபீத மின்ஹு துன்ஃபிகு வலஸ்தும் பிஆஹிரிஹி இல்லா அன் துகுமிலு ஃபீஹி என்று சொல்றான். துகுமிலு ஃபீஹின்னு சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீங்கள் மீதம் மிச்சமா இருக்குல்ல, அந்த விஷயத்தை நீங்கள் சதக்கா தர்மம் செய்யாதீங்கன்னு சொல்றான். ஒரு மீத மிச்சமா இருக்கும்ல, அப்படிப்பட்ட விஷயங்களே நீங்கள் தர்மம் செய்யாதீங்க. ஏன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட மீத மிச்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அதை நீங்க கண்ணை மூடி வெறுத்திருப்பீங்கன்னு சொல்றான். இப்படிப்பட்ட மீத மிச்சமா இருக்குல்ல, அப்படிப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை நீங்க வேணாம்னா வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்க, கண்ண மூடி வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை ஏன் நீங்க மற்றவங்களுக்கு செய்றீங்கன்னு கேட்கிறான். இப்போ இதுக்கு தான தர்மத்தினுடைய நிலை மாறிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான். என்னவென்று தெரியுமா? நீங்கள் தர்மத்தை வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. ஏன்னு தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆர்வம் வரும். அடுத்து இரண்டாவது ஒரு வார்த்தையை சொன்னா என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்கின்ற தர்மத்தை யாருக்கும் தெரியாமல் மறைத்தவாறு நீங்கள் கொடுத்தீங்க சொன்னா அது அதை விட ரொம்ப நல்லது. ஏன் அந்த இஹ்லாஸ் கூட. ஆனா இன்றைக்கு அப்படியே டோட்டல் சேஞ்ச். எப்படி தெரியுமா? இன்றைக்கு கொடுக்கின்ற தான தர்மம் எல்லாரும் வெளிப்படையாக தானம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்கிட்ட தான தர்மம் கொடுத்துட்டு இருப்பான். அங்கிட்ட வந்து கேமரா அப்படியே வீடியோ எடுத்துட்டே இருப்பான். கேமரா வந்து வீடியோ எடுப்பான். அப்படியே இங்க எடுத்து முடிச்சானே போட்டு பேஸ்புக்ல போட்டு லைக், இன்றைக்கு நாங்கள் 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், இன்றைக்கு நாங்கள் 10 நபருக்கு 10 அனாதரசமா போனோம். எதுக்கு? எல்லா விளம்பரத்தினுடைய உலகம். இந்த உலகம் எல்லாம் ஒரு விளம்பரம், இந்த உலகம் எல்லாம் ஒரு மாயை. அவன் கொடுத்துரு, இன்றைக்கு நாங்க இத்தனை பேர் சோறு போட்டோம், இத்தனை பேர் நான் உணவு கொடுத்தோம், இன்றைக்கு இத்தனை வழிபாடு நாங்க கொடுத்தோம், எதுக்கு? தேவையில்லையே. ஆனால் அந்த இடத்தில் இஹ்லாஸ் எல்லாம் இருந்தால், அந்த இடத்தில் இஹ்லாஸ் உங்களுடைய உள்ளம், சரி வீடியோ எடுக்கிறோம், இதை பார்த்து நாலு நபர்கள் அவர்கள் உற்சாகம் அடைந்து பயன் பெறுவார்கள் என்கின்ற எண்ணம் உங்களுடைய உள்ளங்கள் இருந்தால் ரைட்டு, ஓகே. ஆனா அவரெல்லாம் விட்டு நீங்கள்
சரி ரைட், நம்ம வாழ்க்கையில ஃபேமஸ் ஆகணும், ஒரு ரூட்டை கண்டுபிடி, சரி ரைட்டு இப்படி செய்வோம், சரி நம்மளை பார்த்த 4 பேரு ஆஹா ஆள் பெரிய ஆஜியா ரொம்ப நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா பெரியாரு நினைச்சுக்கிடுவாரு அப்படின்ற மாதிரி யாரும் செஞ்சா அவருக்கு நரகம் இருக்குது. அப்படி அவங்களுக்கு நரகம் இருக்குது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். வயலுலில் முஸல்லீன், இது முஸல்லீன்னு சொன்னா தொழுபவர்களுக்கு மட்டும் இந்த ஆயத்து அடங்காது, எல்லா நபர்களுக்கும். அடுத்து சொன்னா வயலுலில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் சொல்றான். வயல் என்கின்ற ஒரு கேடான நரகம் இருக்கிறது, யாருக்கு தெரியுமா? இந்த தொழுகை யார் பொழுதுபோக்காக, யார் வீண் விரயமாக அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் யார் தொழுகின்றார்களோ, இந்த தொழுகை என்பது அவர்களுக்கு, இந்த தொழுகையாளுக்கு அந்த தொழுகை என்பது வயல் என்கிற நரகத்தில் தள்ளிவிடும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த இடத்தில் நாம் எல்லாம் புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? என்ன விஷயம்? அப்போ நம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதை மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யக்கூடாது. அடுத்த அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றார், வயலுலில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் சொல்றான். இவரை யார் தெரியுமா? மற்றவர்கள் பார்ப்பதற்காண்டி தொழுவார்கள், அப்படிப்பட்ட நபருக்கு வயல் என்ற நரகம் இருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ மற்றவர்கள் பார்ப்பதற்காண்டி எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. மற்றவர்கள் பார்க்கின்றார்கள், நம்மளை பார்த்து இவர்கள் பெரியாரு நம்மளை எண்ணிக்கிடுவாங்க, நம்மளை ஒரு பெரியார் நினைச்சுக்கிடுவாங்க, அப்படி என்கின்ற விஷயத்திற்கான நம்ம எல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை இந்த இடத்துல நம்ம எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆக பார்க்கிறோம், இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நமக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் நம்மை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நமக்கு ஒரு தேவை இருக்க, ரைட் ஓகே எனக்கு கொஞ்சம் தீந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை முடிச்சா தம்பி இருந்தா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த லைப்ரரிகளுக்கு ஒரே புக்கு நமக்கு, நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டோம், ரைட்டு அவனுக்கும் படிக்க வேண்டிய தேவை இருக்கு, கொடுத்துடணும். சரி இருந்தா தம்பி எனக்கு ஓகே பாதி இது முடிஞ்சு இந்த மீதி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இப்படிப்பட்ட நம்முடைய தேவைகள் போக மற்றொரு தேவையை முன்னிறுத்த வேண்டும். அதைத்தான் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இருக்கின்றார்கள். மதீனா நகரில் இருக்கின்ற போது அன்றைக்கு குளிருடைய சீசன். அப்போ அன்றைக்கு நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓலையால் செய்யப்பட்ட ஒரு கம்பளியை கொண்டு வந்து ஒரு சஹாபி கொடுக்கிறாரு. சஹாபி கொடுத்த உடனே அவங்க போய் ரசூலா வீட்டுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் போட்டு அடி வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. மற்றொரு சஹாபி ஓடி வந்து யார சொல்லலா, இந்த கம்பளி எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா, ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நபி பெருமானா ஸல்லல்லாஹு வீட்டுக்குள்ள போயிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த கம்பளிக்கு வந்து அவங்களுக்கு போத்தி விட்டாங்க. இப்போ உடனே பக்கத்துல பார்த்து கொஞ்சம் வெறுப்பாமா இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சமாக ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு கிஃப்டை கொடுக்குறோம், அந்த கிஃப்டை கொடுத்து மற்றவங்க அதை வந்து வாங்கிட்டு கடுப்பாமா இல்லையா. இப்போ அதே போலதான் மற்ற கூட இந்த சஹாபாவை பார்த்து மறைக்கிறாங்க. இப்போ உடனே இந்த சஹாபாக்கள் அந்த கம்பளி வாங்கின சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சூழல்லாம் இது உங்களை விட எனக்கு ரொம்ப தேவை இருக்காங்க, அதை வாங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய தேவைகளை விட நம்மளுடைய விஷயங்கள் இருக்கின்ற தேவைகளை மற்றவர்களுக்கு முன்னிறுத்தி கொடுக்க வேண்டும். உனக்கு அதை போட்டியா, ரைட் ஓகே, உன்கிட்ட ஒரு ஆடை இருக்கு ஆனா அதை விட ஒரு கம்ஃபர்டபுள் ஆடை வேற ஒருத்தர் இருக்கு, அதை நீங்க கொடுத்துரு, ரைட் கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம இடத்துல யாசகம் கேட்டு வருகிற, நம்ம யாசகம் கேட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மகனுக்கு பத்தாத சட்டை, நம்ம மகனுக்கு தேவை டவுஸ் எல்லாம் கொடுத்து விடுவோம், இந்த வீட்டுல இருக்கு மீதம் மிச்சம் தானே கொடுத்து விடுவோம். ஆனால் இறைவன் எச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? நீங்கள் எதை விரும்பவில்லையோ, உங்களுடைய உள்ளம் எதை விரும்பவில்லையோ, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை விரும்ப மாட்டீங்களோ அதை நீங்க தான தர்மம் செய்யாதீங்கன்னு சொல்லி காட்டலாம். நீங்க தான தர்மம் ஏன் செய்யறீங்க? உங்களுக்கே பிடிக்காத போது நீங்க ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க? தேவையில்லையா தூக்கி குப்பத்தட்டுல போடு, ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி இந்த தஃசீருடைய இறுதிக்கு வரேன். நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மஅரூஃபின் ஸதகான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நற்செயல்களும் சதகா என்று சொன்னார்கள். இப்ப பார்க்கிறோம், இன்னைக்கு எல்லா நற்செயல்களும் சதகாதான். ஒரு மனைவி தன் கணவனை சந்தோஷமா வச்சிருக்கு ஒரு சதக்கா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய விஷயங்களை சரியாக வச்சிருக்கு ஒரு சதக்கா, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தன்னை அலங்காரப்படுத்தி தன்னுடைய கணவன் முன் நின்று காண்பிப்பது ஒரு சதக்கா. இப்படி நற்செயல்கள் எல்லாம் சொல்லியிருக்கார்கள். தன் மரணித்த கணவனுக்கு துஆ செய்வது ஒரு சதக்கா என்று சொன்னார்கள்.
தன் மரணித்த பெற்றோர்களுக்கு செய்த எல்லா நற்செயல்களும், செய்கின்ற துஆக்களும், ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துகளும், ஓதுகின்ற தலவாத்துகளும், இப்படி கொடுக்கின்ற தான தர்மங்களும், இதையெல்லாம் குல்லு மஅரூஃபின் சதக்கா, ஒவ்வொரு நற்செயல்களும் சதக்கா. சொன்னார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மங்களில் ஆக சிறந்தது என்னவென்று தெரியுமா? நீ உன்னுடைய பிள்ளையை மற்ற வீட்டுக்கு அனுப்பியிருப்பே, திருமணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு அனுப்பியிருப்பே, ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக, தலாக்கோ ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக உன்னுடைய பிள்ளை வேறு வீட்டுக்கு நீ அமுச்சு விட்டல, அப்படிப்பட்ட பிள்ளை என்பது உன்னிடத்தில் வந்தால், உன்னிடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ அந்த இடத்தில் அவளுக்காக, உன்னுடைய பிள்ளைக்காக, கணவன் இல்லாத நேரம் கணவனை விட்டு அந்த பிள்ளை வந்துருச்சு, அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நீ செலவு செய்தால் அதுதான் தர்மத்தில் ஆக சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் மனைவி கணவர்லாம் பகிர்ந்துக்கிடுவாங்க. இப்ப இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய அந்த வாழ்ந்த அனுப்பி விட்டால அந்த வீட்டை விட்டு திரும்பி வந்துருச்சு சொன்னா, அந்த வீட்டில் அந்த வந்த உன்னுடைய பிள்ளைகளை கேள்வி கேட்காமல் அரவணைத்து அந்த பிள்ளைக்கு நீ செலவு செய்றியே, அதுதான் தர்மத்திலே ஆக சிறந்த தர்மம் என்று சொன்னாங்க. இப்ப பார்க்கிறோம், இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சு. நமக்கு நம்ம வீட்டு சோறை விட ஊரா வீட்டு சோறு நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் ருசியா இருக்கும். நம்ம காசுல திங்க வேற, ஊராங் காசுல திங்க நம்ம கொஞ்சம் ருசியா இருக்கும். இப்போ ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கறி சால்னா காய்ச்சிரும், நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கறி சால்னா காய்ச்சிரும். அப்ப ஒரு கொற்றாலை போட்டு மேல் வீட்டுக்கு கொஞ்சம், இங்கிட்டு ஒரு கொற்றாலை போட்டு சைடு வீட்டுக்கு கொஞ்சம், இங்கிட்ட ஒரு கொற்றாலை போட்டு பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவோம். இப்போ அந்த வீட்டுக்கார சாப்பிட்டு சொல்லுவாரா, நீயும் என் கூட 30 வருஷமா தான் இருக்க, ஒரு குழம்பு வைக்க உன்னால முடியுதா பாரு, பக்கத்து வீட்டுல இருந்து அந்த குழம்பு எவ்வளவு அருமையா இருக்கு. அப்படி இந்த வீட்டு அந்த திட்டினார்ல, அந்த வீட்டுல இருந்து போன குழம்பு அந்த வீட்டுக்கார சொல்லுவாரு, நீயும் என் கூட 25 வருஷமா இருக்கிற, ஒரு கறிச்சால் நான் உனக்கு காய்ச்சி தரல பாரு, பக்கத்து வீட்டுல இருந்து வந்த குழம்பு எவ்வளவு அருமையா இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்படி ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயங்கள் சமைத்தால், ஒரு கறி சாப்பாடோ ஒரு பிரியாணியோ ஒரு நல்ல கறி குழம்போ இதோ வச்சா பக்கத்து வீட்டிற்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வழக்கம் இருந்தது. உருவாக்கியவர்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தபகத மர்கத்தின் ஃபஅக்ஸிர்மாஹா வதஆஹத ஜீரானக், நீங்கள் ஒரு குழம்பு சமைச்சீங்கன்னா, ஒரு குழம்பு காய்ச்சினீங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க, ஊத்திட்டு பக்கத்து வீட்டை கொடுங்க. அதுல இந்த தண்ணி ஊத்த, நீங்க தண்ணியை எடுத்து வச்சு ஊத்தக்கூடாது, நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதுலதான் ஊத்தி கொடுக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, இப்ப அதுல கொஞ்சம் ஊத்தி நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இனி வரக்கூடிய காலங்களில் தான தர்மங்கள் எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாம் முன்னிறுத்த வேண்டும். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒன்று தெரியுமா, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு படி அளப்பவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், குல் இன்ன ரப்பி யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யுகத்திரு வலாக்கின் கான அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். ஒவ்வொரு நாளும் வலாக்கின் நபியை நீங்கள் கூறுகிறாக, நிச்சயமாக இறைவன் தான் தன்னுடைய ரிஸ்கை, தன் அடியார்களுடைய ரிஸ்கை விசாலப்படுத்தி கொடுக்கின்றான். ஆனால் அவன் நாடியவர்களுக்கு விசாலப்படுத்தி கொடுக்கின்றான், அவன் நாடியவருக்கு அதை குறைத்தும் கொடுக்கின்றான். இந்த விஷயத்தை அதிகமானவர்கள் அறியவே இல்லை, யாருக்கும் தெரியல. நம்மகிட்ட இருக்க சொத்து செல்வம் கொடுக்க நினைக்கிறாங்க, ஆனா அது இல்ல, கொடுப்பவன் அல்ல. உங்ககிட்ட கோடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சாப்பிடணும்னு தோணுது, கையில காசு இருக்கு, ஆனா அல்லாஹ் உங்களை அதை சாப்பிடவும் பண்ணவும் முடியும். ஒருத்தட்ட ஒரு கிரில்லு சாப்பிடணும் ஆசை வருது, ஆனா அவன்கிட்ட அதற்குரிய பேமெண்ட் இல்ல, அமௌண்ட் இல்ல, ஆனால் அதை சாப்பிட வைப்பவன் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வாழ்கின்ற காலம் எல்லாம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் நமக்கு எல்லாம் கொடுப்பானாக. கடன் பிரச்சனைகள் விட்டு எல்லாம் நம்ம எல்லாம் காப்பாற்றுவானாங்க. வானம் பூமிகளில் இருந்து விழுகின்ற ஆபாத்துகளை விட்டு எல்லாம் நம்ம எல்லாம் காப்பாற்றுவானாக. ஆளுகின்ற காலம் எல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் நமக்கு எல்லாம் தருவானாக. இறுதியாக நம்முடைய மரண தருவாயிலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மரணிக்கூடிய நல்ல நசீப எல்லாம் நமக்கு எல்லாம் தருவானாங்க. அம்மா தௌஃபீக்கு இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி முனீர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.